அழகான கிளிக்கும் யமனுக்கும் நடந்த ஒரு அற்புதமான கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். சிவன் கோவில்ல கிளி உட்கார்ந்துருக்கு. யமன் எரும மாட்டுல வராரு. பெருமாள் கருடாழ்வார் மேல உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்காரு. கருடாழ்வார் வெளியில நிக்க பெருமாள் சிவன் கோயிலுக்குள்ள போறாரு. பின்னாடியே யமனும் போறாரு. அப்போ யமன் கோவில் பக்கத்துல உட்கார்ந்திருந்த கிளிய பார்த்து சிரிக்கிறாரு. இத பார்த்த கிளி ரொம்ப பயப்படுது. இத கருடாழ்வார் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. கிளி சோகமா கருடாழ்வார் கிட்ட சொல்லுது, போச்சு, யமன் என்னைய பாத்துட்டாரு, இன்னைக்கு நான் சாக போறேன் அப்படின்னு கிளி சொல்லிச்சான். இப்போ கருடாழ்வார் என்ன சொன்னாருன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னைய தூரத்துல கொண்டு போய் விட்டுறே, யமன் கண்டிப்பா உன் உயிரை பிடிச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. கிளியும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிடுது. இப்போ கருடாழ்வார் கிளிய கூட்டிட்டு போய் இமயமலைக்கு அடிவாரத்துல விட்டுறாரு. கிளிக்கும் ஒரே சந்தோஷம். கருடாழ்வார் திரும்ப சிவன் கோவில் வாசலுக்கே வந்து நின்றாரு. இப்போ யமன் வெளியில வராரு. யமன் அந்த கிளிய தேடுறாரு, காணோம். சிரிச்சுக்கிட்டே கருடாழ்வார பாக்குறாரு. கருடாழ்வார் சொல்றாரு, என்ன யமனே, நீங்க அந்த கிளியோட உயிரை எடுத்துடலாம் தான் நினைச்ச, அவனை பார்த்து சிரிச்சிங்க, நான் கொண்டுட்டு போய் இமயமலையில விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கருடாழ்வார் யமன் கிட்ட சொல்றாரு. யமன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. யமன் என்ன சொன்னாருன்னா, அந்த கிளிக்கு இன்னைக்கு விதி முடிய போகுதுன்னு இருக்கு, அதுவும் இமயமலையில தான் அதோட உயிர் போகணும்னு தலைவிதி இருந்துச்சு. சாதாரண கோவில்ல உட்கார்ந்துருக்க கிளி எப்படி இமயமலையில போய் சாக போகுதுன்னு யோசிச்சுட்டு தான் சிரிச்சேன். ஆனா நீ, நானா அதை கொல்ல போறேன்னு நினைச்சிட்டு நீயே கொண்டு போய் அதை இமயமலையில விட்டுருக்க. ஒருத்தனுக்கு தீர்மானிக்கப்பட்ட சாவை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு யமன் கருடாழ்வாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டாராம். இந்த பக்கம் உண்மையிலேயே கிளிக்கு என்ன நடந்துச்சுன்னா, கருடாழ்வார் கிளிய இமயமலை விட்டுட்டு போனதும் ஒரு பருந்து கிளிய தூக்கிட்டு போயிடுச்சு. அது தனக்கு அந்த கிளிய இரையாக்கிச்சு. கடைசி யமன் சொன்னதுதான் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.